மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஏலதாரருக்கு ஒப்பந்த கடிதம் வழங்கும் பணியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தமிழக அரசுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து மத்திய சுரங்கம் அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், மதுரை மாவட்டம் மேலூர், தெற்கு தெரு, முத்துவேல்பட்டி ஆகிய பகுதிகளில் இருக்கும் டங்ஸ்டன் கனிமத்திற்கான புவியியல் குறிப்பாணையை இந்திய புவியியல் ஆய்வு மையம் 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழக அரசிடம் ஒப்படைத்தது. அந்த நேரத்தில் டங்ஸ்டன் போன்ற முக்கியமான கனிமங்கள் உட்பட அனைத்து கனிமங்களையும் ஏலம் விடுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருந்தது. பின்னர் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் திருத்த சட்டம் சென்ற ஆண்டு கொண்டு வரப்பட்டது. கனிமங்கள் தொடர்பான சுரங்க குத்தகைகள் மற்றும் கூட்டு உரிமங்களை பிரத்யேகமாக ஏலம் விடுவதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. சுரங்க அமைச்சகம் 24 முக்கியமான கனிம சுரங்கங்களை 4 தவணைகளில் இதுவரை ஏலம் விட்டுள்ளது. நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் 20.16 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இதற்கான ஏலம் பிப்ரவரி மாதம் அறிவிக்கப்பட்டது. இந்த சுரங்கம் ஏலம் விடப்படுவதற்கு முன்பே தமிழக அரசிடமிருந்து சுரங்கம் குறித்த தகவல் கோரப்பட்டது. இந்நிலையில் நவம்பர் 7ஆம் தேதி ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு இந்த சுரங்கம் ஏலம் விடப்பட்டது. ஏல முறை தொடங்கியது முதல் முடிவு அறிவிக்கப்படும் வரை இந்த சுரங்கத்திற்கு தமிழக அரசு எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் நலனுக்காக முக்கியமான கனிமங்களை ஏலம் விடுவது மட்டுமே சுரங்க அமைச்சகத்தின் பணியாகும். அதன் பிறகு அனுமதி கடிதம், கூட்டு உரிமம், சுரங்க குத்தகை ஆகியவற்றில் கையெழுத்திடுவது மாநில அரசால் செய்யப்படுகிறது. உற்பத்தி தொடங்கியவுடன் அனைத்து வருவாயும் மாநில அரசுக்கே சேரும். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான ஏலதாரர் அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த சுரங்க பகுதிக்குள் பல்லுயிர் பாரம்பரிய தளம் இருக்கிறது என்பதால் இந்த சுரங்கத்தை ஏலமிடுவதற்கு எதிராக பல கோரிக்கைகள் பெறப்பட்டன. எனவே டங்ஸ்டன் சுரங்கத்தை மறுபரிசீலனை செய்து உயிரியல் பன்முகத்தன்மை தள பகுதியை சுரங்கத்திலிருந்து விலக்கி சுரங்க எல்லையை மறுவரையறை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு இந்திய புவியியல் ஆய்வு மையத்திடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஏலதாரருக்கு ஒப்பந்த கடிதம் வழங்கும் பணியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று மத்திய சுரங்க அமைச்சகம் விரிவாக விளக்கமளித்துள்ளது.